ஷை பார்வதி அம்மா நீதிமன்ற கோர்ட் கைலாசத்திலேருந்து கைலங்கிரியிலேருந்து கணக்கு டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் கோர்ட்டு கொடுக்காரு. கைலாசத்தில் கோர்ட்டு எல்லாம் அடைத்து நீதிமன்ற கோர்ட்டு டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் கோர்ட்டு உள்ள கணக்கு கொடுக்காரு. கடவுள் கொடுக்காரு. தப்பு எதுக்கு செய்தான், தப்புக்கு எதுக்கு ஓடுதான், தப்புக்கு எதுக்கு ஆடுதான், அதுக்கு தான் அந்த பாயிண்ட்டை பிடிக்கார். தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கல நீதிமன்றம். இப்போ நான் தண்டனை கணக்கு போடுதேன், தப்பு செய்கிறவனை எடுத்து நான் தண்டனை கணக்கு போடுதேன் அப்படின்னு கணக்கை விடுதார். கணக்கு எழுதிட்டார், கணக்கு விட்டார். உச்சவர் உச்ச காளீஸ்வர் முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோ. நீதிமான் நீதிமான் நீதித்துறை நீதித்துறை நீதிபதி ஜட்ஜி நீதி அரசர் நீதி அரசர் கைலாசத்தில் உட்காந்து கோர்ட்டுக்கு எல்லாம் கொடுக்கார். டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டெல்லி வரைக்கும் ஜட்ஜியை பூரா புரிஞ்சுக்காப்பான்னு கொடுக்கார். புரியுதா? இப்போ அந்த சர்வக்கல்ல மத்திய அரசில் உள்ள கல் நாங்குவழிச்சாலை ரோடுக்குள்ள கணக்கு இப்போ எடுத்து போட்டு போயிருக்கான். அது காவல்துறை பார்த்தா அவன் பார்த்து அவன் கணக்கு கொடுப்பான். எந்த இடத்துல தப்பு நடந்தால் கணக்கு புற்றுப்புள்ளி ஒன்று விடாமல் எடுப்பார். இதில் எல்லாம் கணக்குன்னு எடுப்பார். எடுக்கல பிரட்டி விட்டு தூக்கி போட்டு மிதிப்பார். எலுமிச்சம்பழம் கனி சேத்தூர் ஐயனார் கோவில் வீசி எரிஞ்சிட்டார். ராஜபாளையம் ஐயனார் கோவில் வீசி எரிஞ்சிட்டார். எலுமிச்சம்பழம் கனி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் எரிஞ்சிட்டார். அடுத்தாப்பில் புளியங்குடி மேற்கு தொடர்ச்சி மலையில் எலுமிச்சம்பழம் கனியை எரிஞ்சிட்டார். குற்றாலத்தில் எரிஞ்சு விட்டார். இத்தனை கணக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் எல்லா இடத்துலையும் எலுமிச்சம்பழம் கனி எரிஞ்சிட்டார். முக்கால் சத்தியம் என்ன நடக்குன்னு வார் முக்கால் சத்தியம்.